எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தீஷ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கவின் நடித்து இளன் டைரக்ட் பண்ணி யுவன் மியூசிக் போட்ட ஸ்டார் அப்படிங்கிற அந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இன்னைக்கு May 10 ரிலீஸ் ஆச்சு. நான் FDFS போய் பார்த்துட்டு வந்துட்டேன். படம் முடித்து வெளியே வரும்போது ஒரு ஃபுல்ஃபில்டாக, சாட்டிஸ்ஃபைடாக, ஒரு மாதிரி எமோஷ்னலாக, ரொம்ப ஹாப்பியாக, இது எல்லாம் கலந்த ஒரு ஃபீலோட இந்த படம் என்னை வெளியே அனுப்பிச்சு தேட்டரை விட்டு. எத்தனை படங்கள் இந்த மாதிரி ஃபீலை வந்து கம்ப்ளீட்டாக தரும்னு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட படம் தான் இன்றைக்கி நான் பார்த்த ஸ்டார் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நான் வந்து இப்போ பண்ண போகிறது ரிவ்யூவாக எனக்கு தெரியல. எனக்கு ரிவ்யூவும் அவ்வளோ சரியாக பண்ண தெரியாது. பட் இப்போது இந்த ஸ்டார் படம் பார்த்துட்டு நான் வந்துட்டேன். இப்போ எனக்கு இருக்க அந்த ஃபீல், அந்த ஹாப்பினஸ்ஸை உங்கள்கிட்ட அப்படியே ஷேர் பண்ணணுன்னு தான் உட்காந்துருக்கேன். ஸோ வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாக்குள்ளே ஒரு பேச்சு ஓடிட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் எங்கள் புதுப்படங்களே காணமே, என்னாச்சு? ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜ் படம்லாம் வந்து சூப்பராக வந்து நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம படங்கள் வந்து ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு ஹிட் படங்கள் எதுவுமே வந்து வரலை. ஒரு பெரிய கேப் ஆகிடுச்சு. அந்த டைமில் தான் வந்து பழைய படங்களை வந்து திருப்பி கொண்டு வர ஆரம்பித்தாங்க தேட்டர்ஸுக்கு. அதை வந்து ரீரிலீஸ் அப்படிங்கிற கல்ச்சரில் வந்து நிறைய படங்களை கொண்டு வந்தாங்க, ஓடிச்சு. மக்கள் வந்து கொண்டாடவும் செஞ்சாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பார்த்தீங்கன்னா அது உண்மை என்ன, தமிழ் சினிமாவில் படம் இல்லை, அதனால் பழைய படம்லாம் எடுத்து போட்டுறாங்க, ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து பார்க்கும்போது தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் இல்லாத நிலைமை தானே அப்படிங்கிறத உண்மை. ஸோ கோலிவுட் எப்போ கம்பேக் தரும், எந்த படத்து மூலியமாக கம்பேக் தருங்க ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த கேள்விக்கான பதிலை இளனும் கவினும் இன்னைக்கு ஸ்டார் அப்படிங்கிற படத்து மூலியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் ஆக்டர் த ஸ்டார் கவின். இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது கவின்காக நான் அவ்வளோ ஹாப்பியாக, அவ்வளோ மன நிம்மதியாக வந்து நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு தெரியல, அந்த மனுஷனை பார்த்தாலே அவ்வளோ பிடிக்குது, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் வெளியே வரும்போது. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ கவின்னா. இந்த படம் வந்து கவினுக்கு வந்து 4வது படம். ஃபஸ்ட்டு படம் வந்து அந்த படம் பேர் தெரியல, பட் சரியாக போகலை அந்த படம். செகண்ட் படம் வந்து லிஃப்ட், இட்ஸ் கேம் இன் OTT ஐ திங்க் இன் கோவிட் பீரியட். 3வது படம் தான் வந்து டாடா. ஆக்சுவலாக டாடா தான் பார்த்தீங்கன்னா கவினுடைய ஃபஸ்ட்டு ப்ராப்பர் தேட்டர்கள் ரிலீஸ் ஆன படம். அந்த படம் தான் வந்து கவினை வந்து ஒரு ப்ராமிசிங் ஆக்டராக வந்து தூக்கி நிறுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் வந்து, இந்த ஸ்டாரில் ஆக்சுவலாக அவர் நிஜமாக அவர் ஸ்டாராகவே மாறிட்டார். அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஒரு ஆக்டிங் போர்ட்ரேயல் இந்த படத்தில் நான் பார்த்தது. இந்த படத்தில் அதுக்கு நிறைய எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் லுக்ஸ் இருக்குது. லுக்ஸில் மட்டும் வேரியேஷன்ஸை காமிக்காமல் தன்னுடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ்லேயும் அவ்வளோ வேரியேஷன்ஸை காமிச்சு கவின் வந்து கலக்கியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். கவினுடைய ஆக்டிங்காகவே இந்த படத்துக்கு போகலான்னு நான் ஷியோராக சொல்லுவேன். ஏன்னா வந்து மனுஷன் அவ்வளோ சூப்பராக எஃபர்ட் போட்டு அவ்வளோ வேரியேஷன்ஸ் இந்த படத்தில். ஆக்டிங் இட்ஸ் நாட் அ ஈஸி திங், பட் அதுலேக்குள்ளேயே இவ்வளோ வேரியேஷன்ஸை காட்டுறதுங்கிறது நிஜமாக சாதாரண விஷயம் இல்லை. ஸ்க்ரீனை வந்து அவ்வளோ அழகாக வந்து ஹோல்ட் பண்ணி தாங்குறாரு அவருடைய ஆக்டிங் மூலயமா. அந்த அளவுக்கு சூப்பரான தரமான ஆக்டிங். அந்த மனுஷன் உடஞ்சி அழுகிற சீன்லாம் வந்து நமக்கு ஒரு மாதிரி அழுக வந்துடுது. ஆக்சுவலாக எஸ்பெஷலி அந்த ஃபோன் பூத்துக்குள்ளே நின்றுட்டு ஒரு சீன் ஒன்று வரும், அந்த சீன். அண்டு அதுக்கப்புறம் இன்டர்வல் முடிஞ்ச உடனே ஒரு டக்குன்னு ஒரு சீன் வரும். அந்த ஒரு சீன்லாம் வந்து ஃபுல் படமே சூப்பராக நடிச்சிருக்காரு. பட் இதெல்லாம் ரொம்ப ஹைலைட்டாக, ரொம்ப மனசை தொடுற மாதிரி இருந்துச்சு அந்த ஆக்டிங் அப்படிங்கிறது. கவின் இஸ் எ ஸ்டார், அவ்வளோதான். எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல, அவர் வந்து ஒரு ஸ்டாராக மாட்டார், அவ்வளோதான். அடுத்த விஷயம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் முக்கியமான நான் விஷயமாக கவனிச்சது லால் சார். கவினுடைய அப்பாவாக நடிச்சிருக்க லால் சார் ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் வந்த அப்பா கேரக்டரில் ரொம்ப சூப்பராக அழகாக எழுதப்பட்ட ஒரு அப்பா கேரக்டர்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக அந்த ஃபாதர் கேரக்டர் வந்து நடிப்பு மூலிமா வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு லால் சார். அந்த அப்பா பையன் சீன்ஸ் வரும்போதே வந்து ஒரு மாதிரி அந்த ஆக்சுவலாக எல்லாம் பேசுவாங்க, ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரி பற்றி பேசுவாங்க. பட் இந்த படத்தில் அப்பாவுக்கும் பையனுக்குமான அந்த பாண்டிங் சீன்ஸாக எழுதப்பட்ட சீன்ஸ், அதில் வந்து லால் சார் அண்ட் கவினுடைய கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பராக ஒர்க்கிட்டாக இருக்குது, ரொம்ப ரியலாக இருக்குது. கவினுடைய அப்பாவாக லால் சார் வந்து ஹி நெயில்டு த ரோல்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து அருமையாக வந்து பண்ணியிருக்காரு லால் சார். கவினுடைய அம்மா நடித்தவங்க, அக்காவை நடித்தவங்க எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. 2 ஹீரோயின்ஸுமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒருத்தர் வராங்க மீராங்கிற பேரில். ஆக்சுவலாக படத்தில் அவங்க பேர் மீரா, ஒரிஜினல் நேம் தெரியல, சாரி. செகண்ட் ஹாஃபில் வர ஹீரோயின் பேர் வந்து ஜிமிக்கி. ஆக்சுவலாக ரெண்டுமே வந்து நல்லா எழுதப்பட்டிருந்துச்சு, லவ் சீன்ஸாக, லவ் ஸ்டோரியாக. பட் எனக்கு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்த லவ் ட்ராக்கை விட செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஜிமிக்கிங்கிற அந்த ஆக்ட்ரஸோடைய லவ் சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, நல்லா எழுதப்பட்டிருந்துச்சு. எனக்கு
நல்லா கனெக்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் லவ் சீன்ஸை விட, லவ் ட்ராக்கை விட எனக்கு இது பெட்டராகவே கனெக்ட் ஆச்சு. அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. நான் ஒன்று மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறேன், இதை நான் பதிவு பண்ணி ஆகணும் இந்த இடத்துல. ஏன்னா ஸ்டார் ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து நான் விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தேன். விசில் போடு சாங்கை மட்டுமே வச்சுக்கிட்டு யாரெல்லாம் வந்து யுவனை வந்து ரொம்ப மோசமாக ட்ரால் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த படம் ஒரு ப்ராப்பரான ஸ்லிப்பர் ஷாட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒரு பாட்டை மட்டுமா வச்சுட்டு இவனை முடிவு பண்ணி இவன் இவ்வளோ தானே முடிவு பண்ணி அப்படி எப்படி ட்ரால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. இந்த படத்தை போய் பாருங்கடா, அப்போ தெரியும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான மியூசிக் கம்போசிஷன். அண்ட் முக்கியமாக ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு முக்கியமான இடத்துல ஒரு முக்கியமான சர்ப்ரைஸ் இருக்குது. சத்தியமாக பெரிய சர்ப்ரைஸ் அது, யாருமே நாங்கள் எதிர்பார்க்கல. போய் தேட்டரில் பாருங்கள், ஒரு மேஜிக்காக இருக்கும் அந்த சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது. இவனுடைய பிஜிஎம் சாங்ஸ் இந்த படத்தை அப்படி தாங்குது. சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் நைஸ். டைட்டில் பிளேஸ்மெண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலாக டைட்டில் பிளேஸ்மெண்ட் வந்து அது சின்ன விஷயமா நினைப்பீங்க, பட் எனக்கு இந்த படத்தோட டைட்டில் பிளேஸ்மெண்ட் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணாங்கன்னு தோணுச்சு. அண்ட் சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் குட். அடுத்து வந்து இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி, காட்டப்பட்ட விஷுவல்ஸ், அவ்வளோ அழகான கலர்ஃபுல்லான விஷுவல்ஸ் அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க இந்த கேமரா ஒர்க் அப்படிங்கிறத வந்து. அண்ட் இந்த படத்துக்கு எழுதப்பட்ட வசனங்கள், டயலாக்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோ நோட்டபுளாக அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோ இடங்களில் வந்து ரொம்ப ரசித்து பார்த்தேன் இந்த டைலாக்ஸை, கேட்டேன் டைலாக்ஸை. ஸோ டைலாக் ரேட்டிங் வாஸ் டாப் நாச். எங்கேயுமே வந்து அடிக்கலை. எங்கேயுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே வந்து லேகாவோ ஒரு போரிங்காவோ எந்த ஒரு இடத்துலையுமே எனக்கு ஃபீல் ஆகலை. அண்ட் இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் சீன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளைமேக்ஸ் இன் ரீசெண்ட் டைம்ஸ். தி பெஸ்ட் கிளைமேக்ஸ் இன் ரீசெண்ட் டைம்ஸ். அவ்வளோ அருமையான ஒரு கிளைமேக்ஸ். கவினுடைய ஆக்டிங், லாலுடைய ஆக்டிங், இளனுடைய டைரக்ஷன், சினிமோட்டோகிராஃபி, இவனுடைய மியூசிக், எவ்ரிதிங் வாஸ் டாப் நாச். இந்த படத்தில் வந்து குறைய என்னால் சொல்ல முடியல. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ என்ன கேட்டிங்கன்னா டோட்டலாக இந்த படம் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு சினிமேட்டிக் மேஜிக் ஆஃப் கவின், இளன் அண்ட் யுவன் 3 பேருடைய சம்பவம் தான் இந்த படம். யோசிக்காமல் கண்டிப்பாக ஃபேமிலியோட தேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ணலாம். அந்தளவுக்கு வெல் ஒர்த்தியான ஒரு படம் தான். அண்ட் மஸ்ட் வாட்ச் இன் தேட்டர்ஸ். மிஸ் பண்ணிடாதீங்க.